வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஜிடிஎஸ்க்கான ஷெட்யூல் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். அது ஜான்வரி 31 ஆரம்பித்து பிப்ரவரி 14 வரை இருக்குது. அது ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ண போகிறோம், எந்த டிவிஷனில், இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டால் மதுரையில் நம்ம ஓபிசிக்குன்னு தனியாக ஒன்று இருக்கும், யூஆர்க்குன்னு இருக்கும், எஸ்சி எஸ்டிக்குன்னு இருக்கும். அது ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறது வந்து பிப்ரவரி 2 ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 16 வரை இருக்குது. இன்க்ளூடிங் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபீஸ் பேமெண்ட் பண்ண முடியும். அதில் ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்லையோ அடுத்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுலையோ மிஸ்டேக் பண்ணிங்கன்னா பிப்ரவரி 18 அண்ட் 19 வந்து நீங்கள் அந்த மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இது மொத்தமாக வந்து 3 விதமான போஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 2வது ஏபிபிஎம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், 3rd வந்து தக்சேவாக். பிபிஎம்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்டார்ட் ஆகி 29,000 வரை போகும். 12,000 வந்து பேசிக் தான், ப்ளஸ் அலவன்ஸ் 6,000 சம்திங், டோட்டலாக ஒரு 19,000 வரும். ஏபிபிஎம் பார்த்தீங்கன்னா பேசிக் 10,000, அவங்களுக்கு ஒரு 16,000 வரும். தக்சேவாக்கும் அதே மாதிரி தான். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸில் இருந்து மேக்ஸிமம் இயர்ஸ் 40 வரைக்கும். இது 10th மார்க்கை மட்டும் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து வேறு எந்த ஸ்டேட்டில் அப்ளை பண்ணிக்கலாம், அதைத்தான் நான் மெயினாக சொல்ல போகிறேன். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 97% தான் கம்மியான மார்க் இருக்கிறதுலேன்னு அவங்களுக்கு தான் கிடைக்கிது. ஸோ அதோட கம்மியாக இருக்கவங்க 96ஓ 95ஓ அந்த மாதிரி உள்ளவங்க எங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம், அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அது எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னா, இது 27th தான் இந்த லாங்குவேஜ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது மணிப்பூரி ஆர் இங்கிலீஷ். ஏன்னா நம்ம 10th வந்து தமிழுக்கு அடுத்து இங்கிலீஷ் வந்து நம்ம செகண்ட் லாங்குவேஜாக வச்சு படிச்சிருக்கோம். ஸோ அதனால் மணிப்பூர். பட் ஆனால் மேகாலயாவில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா போத் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் அண்டு கேரோ. நம்ம ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் வந்து படிச்சிருக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ளவங்க, ஆனால் கேரோ படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால் அங்கே அப்ளை பண்ண முடியாது. பட் ஆனால் லாஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 6th ஷெட்யூல்னு அந்த ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்னு போட்டிருக்கு. அது எவ்வளோ வேக்கன்ட் வருதுன்னு நம்ம 31 தான் அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும். அது பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளால் எதுவும் சொல்ல முடியும். இப்போதைக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் நம்ம அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டு பசங்க. அடுத்து நாகாலாந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் தான் போட்டிருக்கு, அங்கே அப்ளை பண்ணலாம். அடுத்து சண்டிகர், ஓகேவாங்க. அடுத்து அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அதில் இப்போதைக்கு இந்த வருஷம் வரப்போகிறது 41 வேக்கன்ட் வரப்போகுது, அது சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் நான் 96.4% தான் நான் என்னோடய மார்க்கு. எனக்கு வந்து லாஸ்ட்டு 2025 தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன். ஸோ நீங்கள் என் மார்க் இருக்கவங்க 480க்கு மேலே இருக்கவங்க அந்தமானில் ட்ரை பண்ணுங்கள். மேபி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் மற்ற இதில் வந்து வேக்கண்ட்டை பார்த்துட்டு எதில் அதிகமாக இருக்கோ நீங்கள் அதில் இது பண்ணிக்கோங்க. பட் அந்தமானில் தமிழ் பீப்புள்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் 97%, 98% அந்த மாதிரி மார்க் எடுத்துகிட்டு பாதி பேர் வேலைக்கும் போக மாட்டாங்க. இப்போ நம்மளை மாதிரி மார்க் வச்சுருக்கவங்க வந்து வேலை கிடச்சிராதான்னு நம்ம பல வருஷமாக இது பண்ணுவோம். எனக்கே இது பல வருஷம் கழித்து தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு யாருமே தெளிவாக சொல்லாமல் அதுக்கடுத்து உட்காந்து நல்லா எல்லாம் தேடி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் எனக்கே இங்கேயும் அப்ளை பண்ணலான்னு தெரிஞ்சிச்சு. அதுவும் நான் 2-3 போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போய் கேட்டிருக்கேன். அது ஹையர் அஃபிஷியல்ஸ்கேன்னு வந்து இதெல்லாம் அது எப்படி அதர் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணலாம், அங்கெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணால் வேலை கிடைக்காதுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அப்ளை பண்ணலாம். நம்ம அந்தமானில் நம்ம அப்ளை பண்ணலாம், நாகாலாண்டில் அப்ளை பண்ணலாம், சண்டிகரில் அப்ளை பண்ணலாம், அப்புறம் மேகாலயாவில். ஆனால் அது வேக்கன்ட் கம்மியாக தான் வரும். இந்த இதில் மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ நான் போடுறேன். ஸோ இதுதான் மக்களே, இதை நான் சொல்ல வந்தது. தமிழ்நாட்டை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. நான் அப்படி தான் நம்பி ஏமாந்து பல வருஷம் கழித்து அந்தமானுக்கு ட்ரை பண்ணி அந்தமானில் நான் அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு. எனக்கு 1 இயர் ஆக போகுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்டோ ஏதாவது எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரிலனா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வேலை தான் வேணும்னு மார்க் அதிகமாக வச்சுட்டு
தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணி கிடைக்காம போனவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்தமானில் ட்ரை பண்ணலாம். நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். குட். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.